வெல்கம் டு டெக் டு தமிழ் சேனல். உங்களுக்கு வந்து வெப் சர்வீசஸ்னா என்னன்னு தெரியுமா? வெப் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த இன்டர்நெட் வந்து நம்ம டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது, மேனிபுலேட் பண்ணுறது தான் வந்து வெப் சர்வீசஸ். பேசிக்கலி ஜாவா வேர்ல்டில் 2 டைப்ஸில் வந்து வெப் சர்வீசஸ் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். ஒன்று வந்து SOAP அண்ட் HTTP. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா SOAP வந்து ஃபுல்லி XML பேஸ்ட், பட் இன் கேஸ் ஆஃப் HTTP பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மீடியா டைப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஃப்ரம் JSON, XML மற்ற டைப்ஸும் சப்போர்ட் பண்ணும். அதே போல் நம்ம ஸ்ப்ரிங் பூட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து HTTP வெப் சர்வீசஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். பேசிக்கலி HTTP வெப் சர்வீசஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா, அதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், புட் மெத்தட், டெலிட் மெத்தட்ஸ், இன்னும் சில மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு ஒன்றுக்கு ஒன்றுல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கெட் மெத்தட் வந்து ஒரு டேட்டாவை வந்து இல்லைன்னா ரிசோர்ஸஸை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து கெட் மெத்தட். போஸ்ட் மெத்தட் வந்து ஒரு ரிசோர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து போஸ்ட் மெத்தட். புட் மெத்தட் வந்து எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து புட் மெத்தட். ஒரு எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸை வந்து நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து டெலிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் HTTP மெத்தட்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ் வச்சு இந்த HTTP மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது, அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எந்தெந்த மெத்தட்ஸ் எல்லாம் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.